மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா செல் டிவிஷன். செல் டிவிஷன் சொல்கிறாங்க. இந்த செல் டிவிஷன் தெர் ஆர் டூ இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நேம்லி மைட்டாசிஸ் மியாசிஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இது இல்லாமல் இன்னொரு டிவிஷன் ஒன்று இருக்குது, ஏ மைட்டாசிஸ்ன்னு இருக்குது. அது வந்து ஏ மைட்டாசிஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சில லோயர் ஆர்கானிஸில் கூட ஏ மைட்டாசிஸ் நடக்குது. அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மைட்டாசிஸ் அண்ட் மியாசிஸ்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். மைட்டாசிஸ் டேக் பிளேஸ் எங்கே நடக்கும் அப்படின்னா சொமாட்டிக் செல்ஸ், அதாவது பாடி செல்லில் நடக்கும். அதே வந்து மியாசிஸ் டேக் பிளேஸ் ஒன்லி இன் ரீப்ரொடக்டிவ் செல்ஸ், அதோட பேர் ஜெர்மினல் செல்னு சொல்லுவாங்க, அங்கே தான் நடக்கும். சரிங்களா? இப்போ முதல்ல செல் டிவிஷனில் நம்ம பார்க்க வேண்டியது ஏ மைட்டாசிஸ் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏ மைட்டாசிஸ் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் டைரக்ட் செல் டிவிஷன் பேர். இதுக்கு இன்னொரு பேர் டைரக்ட் செல் டிவிஷன். இதை வேறு எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஏ மைட்டாசிஸ் இஸ் ஆல்சோ நோன் டைரக்ட் செல் டிவிஷன் ஆர் இன்சிபியன் செல் டிவிஷன்னா. இன்சிபியன்னா தெளிவற்றவை அப்படின்னு அர்த்தம். தெளிவாக தெரியாது, தெளிவு இல்லாத செல் டிவிஷன். ஒரு முழுமை பெறாதன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தெளிவு இல்லாத செல் டிவிஷனுக்கு பேர் தான் ஏ மைட்டாசிஸ். அதுக்கு இன்னொரு பேர் டைரக்ட் செல் டிவிஷன் அப்படின்னு பேர். இங்கே என்ன ஃபார்ம் ஆகிறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் இஸ் நோ ஸ்பிண்டில் ஃபார்மேஷன். ஸ்பிண்டில் ஃபார்மேஷன் ஒன்று கிடையாது. குரோமோசோமை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸை இங்கே ஒரு ஸ்பிண்டில் இப்படி இழுத்துட்டு போகும். இதுவே ஸ்பிண்டில் ஃபைபர்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் இங்கே கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி குரோமேட்டின் மெட்டீரியல். குரோமேட்டின் அப்படின்னா என்னது? இப்படி த்ரெட்டு மாதிரி, இப்படி ஃபுல்லாக த்ரெட்டு மாதிரி யார் அப்படின்னா குரோமோசோம், அதாவது குரோமேட்டின் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. இந்த குரோமேட்டின் மெட்டீரியல்ஸ் டஸ் நாட் கண்டெயின். இது என்ன ஆகுதுன்னா சுருங்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. இது சுருங்காமல் என்ன நடக்குதுன்னா செல் டிவிஷன் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஏ மைட்டாசிஸ்ன்னு பேர். வழக்கமாக ஸ்பிண்டில் ஃபைபர் ஃபார்ம் ஆகணும், அந்த குரோமேட்டின் மெட்டீரியல் வந்து கண்டென்ஸ் ஆகணும், கண்டென்ஸ் ஆகிட்டு அதுக்குள்ளேருந்து குரோமோசோம் வெளியே வரணும், குரோமோசோமில் ஸ்பிண்டில் ஃபைபர் அட்டாச் ஆகி பிரிஞ்சு போனால் தான் அது செல் டிவிஷன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குரோமோட்டின் மெட்டீரியலே வந்து கண்டென்ஸ் ஆகாதனால, சுருங்காதனால அங்கேருந்து குரோமோசோம் வெளியே வர்றதில்லை. அதனால் ஸ்பிண்டில் ஃபைபர் ஃபார்மேஷன் ஆகிறதில்ல. ஸ்பிண்டில் ஃபைபர் ஃபார்மேஷன் நடக்கிறதுனால நம்ம குரோமோசோம் ஈக்குவலாக டிவைட் ஆகிறதில்ல. சரிங்களா? இது வேறு டூ இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் இருக்குது ஏ மைட்டாசிஸ். என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரியோகைனன்சிஸ் அப்படின்னு பேர். கேரியோ அப்படின்னாவே நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் வந்து உடைய போகுது. கேரியோகைனசிஸ். இங்கே பார்த்தீங்கன்னா டிவிஷன் ஆஃப் நியூக்ளியஸ் இஸ் கால்டு கேரியோகைனசிஸ். என்ன ஆகுது? நியூக்ளியஸ் ஒரே ஒரு நியூக்ளியஸ் இப்படி இருக்குது. நியூக்ளியஸ் என்ன ஆகுதுன்னா ரெண்டையாக கட் ஆகுதுன்னா அதுக்கு பேர் கேரியோகைனசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூக்ளியஸ் டெவலப் ஏ கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் என்ன ஆகுதுன்னா டெவலப்ஸ் ஏ கன்ஸ்ட்ரக்ஷனாக சுருங்க ஆரம்பிக்குது அட் த சென்டர் அண்ட் பிகம் டம்பிள் ஷேப்டு. இப்படி பெருசாக இருக்கிற நியூக்ளியஸ் என்ன ஆகுதுன்னா இந்த சென்டரில் என்னன்னா அப்படியே சுருங்க ஆரம்பிக்குது. இப்படி சுருங்கிடும். அப்படியே சுருங்கி வந்து போகும்போது இதுவும் பார்க்குறது நமக்கு இந்த முழு ஸ்ட்ரக்சர் வந்து தம்பிள் மாதிரி தெரியும். இப்படி இருக்கும் ஃப்ரிஞ்சு, இப்படி தெரியும். சரிங்களா? அதான் நியூக்ளியஸ் டெவலப் ஏ கன்ஸ்ட்ரக்ஷன் அட் த சென்டர் அண்ட் பிகம் டம்பிள் ஷேப்பில் நியூக்ளியஸே தெரியும். சரிங்களா? இது ஒரு டைப்ஸு. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டீப்பன் அண்ட் டிவைடட் த நியூக்ளியஸ் இன்டு டூ. இப்படி இருந்தது இல்லையா, இப்படி காமிச்சோம் இல்லையா, இப்படி போகிறது என்னாச்சுன்னா அப்படியே போயிட்டு ரெண்டு டீப்பாக போயிட்டு இந்த நியூக்ளியஸ் தனியாகவும் இந்த நியூக்ளியஸ் தனியாகவும் பிரிஞ்சிடும். இங்கே என்னென்ன மெட்டீரியலாக இருந்துச்சோ அத்தனை மெட்டீரியல் ஈக்குவலாக போயிடும். இங்கே என்ன இருந்துச்சோ ஆஸ் பர் என்ன இருந்துச்சோ அதே மாதிரி டாட்டர் செல்லும் அப்படியே ஃபுல்லாக போயிடும்னு சொல்கிறாங்க. நியூக்ளியஸ் இன்டு டூ முடிஞ்சிருச்சா? நியூக்ளியஸ் டிவைட் ஆனோன்னா வேறு யாரும் அது கூட சேர்ந்து டிவைடர் போகிறாங்கன்னா நியூக்ளியஸ் டிவைட் ஆகும்போது சைட் பைஸில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸுடைய கம்ப்ளீஷன் நடக்கும்போது சைட்டோபிளாசமும் என்ன ஆகுனா டிவைட் ஆகுது. சரிங்களா? இங்கிருந்து என்ன ஆகுனா சைட்டோபிளாசம் டிவைட் ஆகி இங்கே போயிடும். அதான் சொல்கிறோம் இன்வால்வ் டிவிஷன் ஆஃப் சைட்டோபிளாசம். எப்போன்னா நியூக்ளியஸ் டிவிஷன் ஸ்டார்ட் பண்ணி முடிகிற ஸ்டேஜில் என்ன ஆகுதுன்னா டிவிஷன்ஸ் ஆஃப் சைட்டோபிளாசமும் உடையுது. இந்த பிளாஸ்மா மெம்பரேன் டெவலப் ஏ கன்ஸ்ட்ரக்ஷன். இது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா மெம்பரேன் என்ன தான் சுருங்க ஆரம்பிக்குது. அதில் வந்து நியூக்ளியார் கன்ஸ்ட்ரக்ஷன். இது கூட நியூக்ளியஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகும்போது ஏற்கனவே சொன்னோம் இப்படி இருந்து நியூக்ளியஸ் என்னன்னு சொன்னோம் இந்த மாதிரி போகுதுன்னு சொன்னோம் இல்லையா. இப்படி போகும்போதே பார்த்தீங்கன்னா இங்கே பிளாஸ்மா மெம்பரேன்லேயே இந்த பிளாஸ்மா மெம்பரேன் ஆகும் அப்படின்னா இப்படி சுருங்க ஆரம்பிச்சிடும். சுருங்க ஆரம்பிச்சு இந்த பிளாஸ்மா போய் எப்போ வந்து இது ரெண்டும் டச் ஆகுதோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஆல்ரெடி நியூக்ளியஸ்லாம் டிவைட் ஆகிருக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த சைட்டோபிளாசம் இதுலேருந்து ஈக்குவலாக இங்கேயும் சைட்டோபிளாசம் போயிருக்கும், இங்கேயும் சைட்டோபிளாசம் போயிருக்கும். சரிங்களா? அதான் சொல்கிறோம்.
plasma membrane deepen centripetally and finally divide the cell into two cells. இப்படி தான் ஒரு செல் என்ன ஆகுதுன்னா 2 செல்லாக மாறுது. இதுக்கு தான் டயக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம் தான் இங்கே இருக்குது. இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இருக்கிறது நியூக்ளியஸு, இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா மெம்பரேன் இங்கே இருக்குது. சரிங்களா? இப்போ நியூக்ளியஸ் என்ன ஆகுதுன்னா டிவைட் ஆகும்போது எப்படி தெரியுது நம்மளுக்கு பார்க்குறது டம்பிள் ஷேப்பில் தெரியுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சென்ட்ரலில் கோடு வந்துட்டு கடைசி என்ன ஆகுதுன்னா அப்படியே கோடு வந்துட்டு பாருங்கள். இங்கே கோடு வரும்போது சென்டராக அப்படியே மீட்டிங் போகும்போது என்னாச்சுன்னா இந்த பிளாஸ்மா மெம்பரேன் வளைய ஆரம்பிச்சிடும். அதே பாருங்கள் இங்கே இன்னும் எப்படி டீப்பாக போகும்போது என்னாச்சுன்னா இந்த பிளாஸ்மா மெம்பரேன் சுருங்க ஆரம்பிச்சிருது. இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி இருந்த நியூக்ளியஸ் ரெண்டாக பிரிஞ்சிருச்சு. நியூக்ளியஸ் ரெண்டாக பிரிஞ்ச உடனே இது வந்து பிளாஸ்மா மெம்பரேன் ரொம்ப பக்கமாக வந்துட்டு கடைசியாக ரெண்டு ஒன்று சேர்ந்ததுனால இது ஒரு செல்லாகவும் இது செல்லாகவும் போயிடுச்சு. இங்கே ஒரு நியூக்ளியஸ் சைட்டோபிளாசம், இங்கே ஒரு நியூக்ளியஸ் சைட்டோபிளாசம் பிரிஞ்சிருச்சு. ஈக்குவலாக என்னென்ன இருக்கோ எல்லாமே பிரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். இதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா மைட்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு முக்கியமான 3 மார்க் கொஷின், 5 மார்க் கொஷின்லையும் கேட்கலாம். கேரியோகெனசிஸ் கேட்டாலும் 2 மார்க் கொஷின், சைட்டோகெனசிஸ் கேட்டாலும் 2 மார்க் கொஷினில் வரும். சரிங்களா? இதுக்கு எக்ஸாம்லாம் இருக்குது, இந்த எக்ஸாம்லாம் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், செல்ஸ் ஆஃப் மேம்லியன் கார்டிலேஜ். மேம்லியன் இருக்கு இல்லையா, பாலோட்டிக்கல் சொல்லுவாங்க, பாலோட்டிக்கல் குருத்தெலும்புன்னு சொல்லுவாங்க. அந்த குருத்தெலும்பில் பார்த்தீங்கன்னா ஏமாட்டஸ் தான் நடக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மேக்ரோ நியூக்ளியஸ் பெருசாக இவ்வளோ பெருசு நியூக்ளியஸ் இருந்துச்சுனாலும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏமாட்டஸ் ப்ளஸ் நடக்கும். என்ன பிளான்ட்னு பார்த்தீங்கன்னா என்ன பிளான்ட்டில் என்ன ஆர்கானிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பேரமீசியம் அப்படிங்கிற ஆர்கானிஸில் பெருசாக நியூக்ளியஸ் இருக்குது. அங்கே என்ன நடக்குதுன்னா ஏமாட்டஸ் தான் நடக்குது, மைட்டாசிஸ். அண்டு ஓல்டு டீஜெனரேட்டிங் செல்ஸ் ஆஃப் ஹையர் பிளான்ட்ஸ். முதுமை அடைஞ்சிட்டே வருது இல்லையா, அந்த செல்லை சரிங்களா, அந்த செல்லை என்ன ஆகுதுன்னா என்ன டிவிஷன் நடக்குன்னா ஏமாட்டஸ் தான் நடக்கும். ஓல்டு டீஜெனரேட்டிங் செல்ஸ் ஆஃப் ஹையர் பிளான்ட்டில் வயசாகிடுச்சு இல்லையா அது சொல்கிறோம். அப்புறம் ட்ராபேக், இதோட ட்ராபேக் என்ன, இந்த பெரிய குறைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா குறைகள் ஆஃப் ஏமாட்டஸ் சொல்லுவாங்க. ட்ராபேக் ஆஃப் ஏமாட்டஸ்னால் காசஸ் அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் குரோமோசோம். குரோமோசோம் வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகாது. இப்போ 46 குரோமோசோம் இருக்குன்னா ரெண்டாவது உடையும் போது 23 தான் போகணும். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 13 இருக்கிற மாதிரியும் இங்கே மீதில் இங்கே போகிற மாதிரியும் அப்படி காமிக்கலாம். அப்போ ஈக்குவலாக போகாமல் இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி அடுத்த பாயிண்ட்டு கேன் லீட் டு அப்நார்மலிட்டிஸ் இன் மெட்டபாலிசம் அண்ட் ரீப்ரொடக்ஷன். அந்த குரோமோசோமில் இருக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன் எல்லாமே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்நார்மலாக இருக்கும். நார்மலாக கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்காது, அப்நார்மல் நடக்கும். ரீப்ரொடக்ஷனும் அப்நார்மலாக இருக்கும், நார்மல் ரீப்ரொடக்ஷன்ஸ் நடக்காது. இதுதான் மிகப்பெரிய குறைகள். என்னுடைய மிகப்பெரிய குறைகள்னு பார்த்தா ஏமாட்டாசிஸுடைய மிகப்பெரிய குறைகள். இது 2 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு நான் பார்க்க வேண்டியது மைட்டாசிஸ் தான் என்ன அப்படின்னு பார்க்கணும். இப்போ கொஞ்சம் நல்லா கவனிக்க வேண்டியது இருக்குது, நிறையா கவனிக்கணும். மைட்டாசிஸ் அக்கர் இன் ஷூட் அண்ட் ரூட் டிப்ஸ். எங்கே பார்க்கலான்னா ஷூட் ரூட் டிப் ஆஃப் பிளான்ட்ஸ் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதர் மெசோமேட்டிக் டிஷ்யூஸ் பிளான்ட்ஸ் அசோசியேட் வித் க்ரோத். வேறு எங்கெல்லாம் மெசோமேட்டிக் டிஷ்யூஸ் இருக்குல்லோ அங்கெல்லாம் கண்டிப்பாக நடக்கும்னா மைட்டாசிஸ் தான் நடக்கும். சரிங்களா? மெயினாக ஷூட் டிப்லேயும் ரூட் டிப்லேயும் பார்க்கலாம். இப்போ அன்லிமிட்டெட் க்ரோத், ஷூட்டு வந்து நல்லா வளர்ந்துட்டு போயிட்டு இருக்க காரணமும் அதேமாதிரி ரூட்டு நல்லா வளர்ந்துட்டு போகிறதுக்கு காரணமும் என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னா அங்கே மைட்டாசிஸ் நடக்குது. முதல்ல செல் டிவிஷன் நடக்கும், மைட்டாசிஸ் செல் டிவிஷன் நடக்கும். இட் இஸ் ஃபாலோடு பை செல் எலாங்கேஷன் ஆகும். அதனால தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா எண்டில் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி தெரியும், கீழே பேஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக வித்து வந்து இன்க்ரீஸ் ஆன மாதிரி தெரியும். இது காரணம் மைட்டாசிஸ் தான். சரிங்களா? The number of chromosome in the parent and the daughter progeny cells remain the same. பேரனில் என்ன மாதிரி இருக்கும் நம்பரு அப்படியே அதே நம்பர் தான் ப்ரோஜினி டாட்டர்ஸில் இருக்கும். அதான் சேம், ஆஸ் பர் சேம். ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்டு ஈக்குவேஷனல் டிவிஷன். இதுக்கு பேர் தான் ஈக்குவேஷனல் டிவிஷன். பேரனில் என்ன இருந்துச்சோ அதே தான் இங்கேயும் ஃபார்ம் ஆகும். இதுதான் உடையுது இல்லையா, உடையதுன்னா நம்ம 2 செல்லாக மாறுது, அதான் சொல்கிறோம். அப்போ பேரண்ட்ஸ் செல் ஒன்று டாட்டர் செல் சொன்னோம் இல்லையா, அதுக்கு என்ன அது ஈக்குவலாக பேரண்ட்ஸ் செல் என்ன இருந்துச்சோ அதே ஈக்குவலாக அப்படியே ஷேர் பண்ணி எங்கே அனுப்பிச்சிருப்பாங்கன்னா டாட்டர் செல்ஸ்க்கு அனுப்பிச்சிருந்தா அதுக்கு பேர் தான் மைட்டாசிஸ். இந்த மைட்டாசிஸ் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் ஈக்குவேஷனல் டிவிஷன் பேர். இது ஒரு 2 மார்க் கொஸ்டினில் வரும். இதில் வந்து ஒரு 2 டைப்ஸ் இருக்குது மைட்டாசிஸில். ஒன்று வந்து க்ளோஸ்டு மைட்டாசிஸ், இன்னொன்று வந்து ஓப்பன் மைட்டாசிஸ் இருக்குது. முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது க்ளோஸ்டு மைட்டாசிஸ் பார்க்கலாம். இன் க்ளோஸ்டு மைட்டாசிஸ் த நியூக்ளியர் என்வலப், நியூக்ளியர் மெம்பரேன் சொல்லுவாங்க, நியூக்ளியர் சுற்றி ஒரு மெம்பரேன் இருக்கு இல்லையா, த நியூக்ளியர் என்வலப் ரிமைன் இன்டாக்ட்னா அப்படியே இருக்குது.
சரியா? நாட் டேமேஜ் மெயினாக இங்கே இதில் நாட் டேமேஜ் சொல்லுவாங்க. நியூக்ளியர் மெம்பரேன் வந்து நாட் டேமேஜ் ஆகாமல் அப்படி இருக்குது, உடையாமல் இருக்குது. மெயினாக நாட் பிரேக் டவுன் சொல்லலாம், நாட் டேமேஜ் சொல்லலாம். த நியூக்ளியர் envelope remain not damaged or not broken and chromosome migrate to opposite poles of spindle with the nucleus. என்ன நடக்குதுன்னா இங்கே வந்து நியூக்ளியர் envelope வந்து டேமேஜ் ஆகாமல் அழியாமல் அப்படி இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய குரோமாட்டின் மெட்டீரியல்ஸ்லேருந்து குரோமோசோம் என்ன ஆகுதுன்னா பிரிஞ்சு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு போலுக்கு இன்னொரு போலுக்கு மூவ்மெண்ட் ஆகி போகுது. 2 போலுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு போல், நார்த்து போல் சவுத்து போல்னு வச்சுக்கோங்க. ஒரு குரோமோசோம் மட்டும் பார்த்தீங்கன்னா நார்த்து போலுக்கு போகுது, இன்னொரு குரோமோசோம் வந்து சவுத்து போலுக்கு போகுது வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்பிண்டில் ஃபைபர். இந்த ஸ்பிண்டில் ஃபைபர் மூலிமா என்ன ஆகுதுன்னா போகுதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அது இதுக்கு பேர் க்ளோஸ்டு டைப். சரிங்களா? இந்த க்ளோஸ் டைப் பார்த்தீங்கன்னா எங்கே பார்க்கலாம் அப்படின்னா இங்கே ஒரு டயக்ராம் இருக்குது, இந்த டயக்ராம்லாம் பார்க்கலாம். க்ளோஸ்டு மைட்டாசிஸ் பாருங்கள். இங்கே வெளியே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வெளியே இருக்கிறது நம்ம செல்வாலோ இல்லை பிளாஸ்மோபிரின்னு வச்சுட்டோம்னா உள்ளே இந்த மாதிரி ரவுண்டு காமிச்சில் இதுக்கு என்ன பேர் அப்படின்னா நம்ம நியூக்ளியர் மெம்பரேன்னு சொல்லுவாங்க. இந்த நியூக்ளியர் மெம்பரேன் உடையாமல் என்ன ஆகுதுன்னா அப்படியே பாருங்கள், நியூக்ளியர் மெம்பரேனும் சுருங்குது, அதேமாதிரி இந்த பிளாஸ்மா மெம்பரேனும் சுருங்கியிருக்கு. இப்படி இருந்த குரோமாட்டின் மெட்டீரியல்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டென்ஸ் ஆகி சுருங்கி இந்த மாதிரி குரோமோசோம் தெரியுது. அந்த குரோமோசோம் பிடிச்சிட்டு இருக்குதுன்னா ஸ்பிண்டில் ஃபைபர் பிடிச்சிட்ருக்கு. ஃபைனலாக என்ன ஆகுதுன்னா 2 அப்படியே சுருங்கி என்ன ஆகுதுன்னா அப்படியே போயிட்டு இதுவும் உடஞ்சிருது, இதுவும் தனித்தனியாக ஆயிடுது. இங்கே என்ன மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் இங்கே போயிடுது. பிளாஸ்மா மெம்பரேன் இருந்துச்சு, இங்கேயும் பிளாஸ்மா ஃபார்ம் ஆகுது, நியூக்ளியர் மெம்பரேன் இங்கேயும் நியூக்ளியர் எல்லாமே ஈக்குவலாக இங்கேருந்து அங்கே ஷேர் பண்ணி கொடுத்துருச்சு. இதுக்கு பேர் க்ளோஸ்டு மைட்டாசிஸ் அப்படின்னு பேர். சரிங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மெனி சிங்கிள் செல்டு யூக்கரியாட்ஸ் சிங்கிள் செல்டு ஆர்கானிசம் இருந்துச்சுன்னா அங்கே கண்டிப்பாக இந்த மாதிரி தான் க்ளோஸ்டு டைப் ஆஃப் மைட்டாசிஸ் தான் நடக்கும். இன்க்ளூடிங் ஈஸ்ட்டும் நம்மளுக்கு என்ன நடக்குன்னா க்ளோஸ்டு மைட்டாசிஸ் நடக்கும். ஸ்லைம் மோட்ஸ் சளி பங்கைன்னு சொல்லுவாங்க, சளி பூஞ்சையும் இப்படி தான் நடக்குது. க்ளோஸ்டு டைப் ஆஃப் மைட்டாசிஸ் நடக்கும். 2 மார்க் கொஷின். நெக்ஸ்ட் நான் பார்க்க வேண்டியது ஓப்பன் டைப் ஆஃப் மைட்டாசிஸ். த நியூக்ளியர் envelope பிரேக் டவுன். அங்கே நாட் பிரேக் டவுன் சொன்னோம், இங்கே வந்து என்னன்னா பிரேக் டவுன் ஆகுது, உடஞ்சிது. தென் ரீஃபார்ம் அரவுண்ட் த 2 செட் ஆஃப் குரோமோசோம். நியூக்ளியர் மெம்பரேன் உடஞ்சி நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த குரோமோசோம் மெட்டீரியல்ஸ் வந்து ரெண்டும் குரோமோசோம் மெட்டீரியல் வந்து கண்டென்ஸ் ஆகிட்டு அதில் இந்த குரோமோசோம் பிரியுது வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்பிண்டில் ஃபைபர். அப்போ 2 பிரியும் போது என்ன ஆகுதுன்னா புதுசாக என்ன ஆகுது நியூக்ளியர் மெம்பரேன் வந்து இந்த டாட்டர் செல்லுக்கு புதுசாக ஃபார்ம் ஆகிடுது நியூக்ளியர் மெம்பரேன். அதான் அரவுண்ட் த 2 செட் ஆஃப் செப்பரேட் குரோமோசோம், 2 செட் ஆஃப் செப்பரேட் குரோமோசோம் ஃபார்ம் ஆகுது. இதுதான் மோஸ்ட்லி நடக்கும். அதனால் எக்ஸாம்பிள் வந்து மோஸ்ட் பிளான்லையும் மோஸ்ட் அனிமல்லையும் எந்த டைப் ஆஃப் மைட்டஸ் நடக்குதுன்னு கேட்டால் அது ஓப்பன் டைப் ஆஃப் க்ளோஸ் டைப்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும்னா ஓப்பன் மைட்டஸ் தான் அதிகமாக நடக்குது. ஏன்னா நியூக்ளியர் மெம்பரேன் வந்து உடஞ்சிருது. சரிங்களா? அதான் மெயின் பாயிண்ட். சம் அனிமல்ஸ் ஆர் ஏபிள் டு ரீஜெனரேட் ஹோல் பார்ட் ஆஃப் த பாடி. ஒரு பாடியில் ஒரு பார்ட் வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா இல்லை கட் ஆயிடுச்சுன்னா அதை அப்படியே என்ன பண்ணி ரீஜெனரேட் பண்ணிக்கும். இப்போ பல்லி பார்த்தீங்கன்னா பல்லிக்கு வந்து வால் கட் ஆயிரும், மறுபடியும் என்ன பண்ணிக்கணும் அந்த வால் என்ன மறுபடியும் வால் வந்து ஃபார்ம் ஆயிரும். அதுக்கு அது என்ன காரணம்னா மைட்டாசிஸ் அங்கே நடக்கிறது தான் காரணம். சரிங்களா? அதான் கொடுத்துருக்காங்க. இது 1 மார்க் கொஸ்டின். இதுதான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஓப்பன் டைப் பாருங்க, இங்கே பிளாஸ்மா மெம்பரேன் இருக்குது, இங்கே வந்து நியூக்ளியர் மெம்பரேனுக்கு உள்ள குரோமோசோம் மெட்டீரியல் அதாவது குரோமேட்டிக் மெட்டீரியல்ஸ் இருக்குது. இங்கே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அந்த பிளாஸ்மா மெம்பரேன் அப்படியே இருக்குது. இந்த நியூக்ளியர் மெம்பரேன் வந்து உடஞ்சி பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா டாட்டாக காமிச்சிருப்பாங்க, அப்படி உடஞ்சிருச்சு, பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அப்போ பிரேக் டவுன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த போல் வந்து என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் இப்படி ஃபார்ம் ஆகுது. இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் என்ன பண்ணணும்னா அந்த குரோமோசோமை பிடிச்சிக்கும், இப்படி இருக்குல்ல, இப்படி குரோமோசோமை இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் இந்த பிடிச்சிக்கும். பிடிச்சி என்ன ஆகுனா இதில் வந்து இந்த ஹாஃப் வந்து அந்த பக்கம் போயிடும், இந்த ஹாஃப் வந்து இந்த பக்கம் வந்துடும். நார்த்து போல் சவுத்து போலுங்கிற அதனால் இந்த ஆப்போஷன் வந்து இங்கே போயிடுச்சு, இந்த ஆப்போஷன் இங்கே வந்துருச்சு. இதெல்லாம் யார் வந்து இழுத்துட்டு வராங்கன்னா ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து சுருங்குறதுனால கண்டென்ஸ் ஆகிறதுனால ஒவ்வொரு ஃபோலு போய் ரீச் ஆகிடுது. ரீச் ஆகும்போது நம்மளுக்கு பிளாஸ்மா மெம்பரேன் வந்து சுருங்க ஆரம்பிச்சிருது. அப்போ என்னாச்சுன்னா கட் ஆகிடும். சைட்டோபிளாஸ்ம் ஈக்குவலாக ஷேர் ஆகிடுது, இங்கே ஈக்குவலாக ஷேர் ஆகிறதுனால 2 செல்லாக மாறும். இதில் வந்து ஒரு 4 ஸ்டேஜ் இருக்குது. இதில் ப்ரோபேஸ், மெட்டாபேஸ், அனாஃபேஸ், டீலோபேஸ் இந்த 4த்தையும் படித்தோம்னா மைட்டாசிஸ்ங்கிறது ஓவர். சரிங்களா? இதை ஒவ்வொன்றா என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம மோஸ்ட்லி படிக்கிறது ஓப்பன் டைப் ஆஃப் மைட்டாசிஸ் தான் படிக்க போகிறோம். அதில் there are 4 இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜஸ் இருக்குது. நேம்லி ப்ரோபேஸ், மெட்டாபேஸ், அனாஃபேஸ் அண்ட் டீலோபேஸ். இதை ஒவ்வொன்றா பார்க்கலாம்.
Mitosis is divided into 4 stages, namely prophase, metaphase, anaphase and telophase. நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது ப்ரோஃபேஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இந்த ப்ரோஃபேஸ் இஸ் அ லாங்கஸ்ட் ஃபேஸ் இன் மைட்டஸ். மைட்டஸில் 4 ஸ்டேஜில் இது ரொம்ப நாள் எடுத்துக்கும், ரொம்ப நேரம் எடுத்துக்கும். அதான் லாங்கஸ்ட். ஒன் மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ப்ரோஃபேஸ் இஸ் த லாங்கஸ்ட் ஃபேஸ் இன் மைட்டாசிஸ். குரோமோசோம் பிகம் விசிபிள். குரோமோசோமை பார்க்கலாம். The chromosome become visible as long thin thread like structure. குரோமோசோம் எப்படி பார்க்கலாம்னா இந்த மாதிரி த்ரெட் மாதிரி தான், அப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும், இப்படி தான் இருக்கும், நூல் மாதிரி தான் இருக்கும். ப்ரோஃபேஸில் இப்படி தான் தெரியும் நம்மளுக்கு. அதனால் லாங் த்ரெட் லைக் இந்த அண்டர்லைன் பண்ணிக்கணும். லாங் தின் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சராக தெரியும். இந்த லாங் தின் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் கண்டென்சஸ் டு ஃபார்ம் காம்பேக்ட் மைட்டாட்டிக் குரோமோசோம். அதுக்கப்புறம் தான் இது சுருங்க ஆரம்பிச்சு, ஒவ்வொன்று சுருங்க ஆரம்பித்து நம்மளுக்கு இந்த மாதிரி குரோமோசோமே தெரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் எங்கே தெரியும்னா மெட்டாபஸில் தான் தெரியும், ப்ரோஃபேஸில் தெரியாது. சரிங்களா? அதான் ஒன்றா சொல்ல போகிறோம். மைட்டாட்டிக் குரோமோசோம் இன் பிளான்ட் செல் இனிஷியேஷன்னா ஆர்ஜின் ஆஃப் ஸ்பிண்டில் ஃபைபர் டேக் பிளேஸ், நியூக்ளியோலஸ் டிஸ்அப்பியர். பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா குரோமேட்டிக் மெட்டீரியல் வந்து கண்டென்ஸ் ஆகிட்டு த்ரெட்டாக இருந்த குரோமேட்டிக் மெட்டீரியல் வந்து குரோமோசோமாக மாறப்போகுது. அப்படி மாறும்போது என்ன ஆகணும்னா நியூக்ளியோலஸ் வந்து அழிஞ்சிரும், மறைஞ்சிரும். நியூக்ளியோலஸ் வந்து அந்த செல்லை அழிஞ்சிருது, இல்லை மறைஞ்சிருன்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி நியூக்ளியார் என்வலப் என்ன ஆகணும், பிரேக் டவுன் ஆகும். இப்போ ஒரு செல் எடுத்துக்கிட்டோம். இந்த செல்லு வந்து பார்த்திங்கன்னா இப்படி காமிக்கிறோம். இது இல்லாமல் நியூக்ளியார் மெம்பரின் இப்படி இருக்குது அப்படின்னா இதுக்குள்ளே நியூக்ளியோலஸ் இருக்கும். இங்கே குரோமேட்டின் ஃபைபர்னு சொல்லுவாங்க, குரோமேட்டின் மெட்டீரியல் சொல்லுவாங்க. இந்த குரோமேட்டின் மெட்டீரியல் எப்போ வந்து இது சுருங்க ஆரம்பிக்குதோ, சுருங்க ஆரம்பிக்க என்ன ஆகுனா இது வந்து மறைஞ்சிரும், நியூக்ளியோலஸ் மறைஞ்சிரும். இந்த என்எல்எஃப்லாம் என்ன ஆகுனா மறைஞ்சிரும். வேறு யார் மட்டும் இருப்பாங்கன்னா இந்த குரோமேட்டின் மெட்டீரியல் மட்டும்தான் இந்த மாதிரி த்ரெட்டு மாதிரி இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அதே டைமில் இந்த செல்லு என்னென்ன இருந்துச்சு, கோல்கி ஹெப்பாட்டிஸ்ங்கிற ஆர்கனல் இருக்கும், எண்டோப்ளாஸ்மிக் ரெட்டிகுலம் எல்லாமே என்ன ஆகும், இந்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிடும். ஒவ்வொரு ஆர்கனலும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது இன் அனிமல் செல்லை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரியோல்ஸ் இருக்குது. பிளான்ட் செல்லில் செல் ஆர்கனல் சென்ட்ரியோல்ஸ்னு ஒன்று கிடையாது. ஆனால் அனிமல் செல்லில் சென்ட்ரியோல் ப்ரெசன்ட்டு. இந்த சென்ட்ரியோல் வந்து எக்ஸ்டெண்ட் ஆஸ் எ ரேடியல் அரே ஆஃப் மைக்ரோடியூபிள்ஸ். இந்த சென்ட்ரியோல் இஸ் மேட் ஆஃப் மைக்ரோடியூபிள்ஸ். மைக்ரோடியூபிள் எதனால் கேட்டால் ப்ரோட்டீன். மைக்ரோடியூபிள்ஸ்னாவே ப்ரோட்டீன் எல்லாம் இருக்குன்னு அர்த்தம். And reach the folds of the cell. This arrangement of microtubules is called an aston சொல்லுவாங்க. இந்த plants எல்லாம் do not form aston. இங்கே பார்த்தீங்கன்னா அனிமல் செல் எடுத்துட்டோம்னா அனிமல் செல்லில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சென்ட்ரியோல் இப்படி இருக்குது. ஸ்டார் மாதிரி காமிக்கிறேன், இந்த மாதிரி இருக்காது, உங்களுக்கு புரியுற மாதிரி. இப்படி சென்ட்ரியோல்ஸ் இருக்குன்னா இந்த சென்ட்ரியோல் இங்கே வந்து அந்த உள்ள நியூக்ளியர் மெம்பரின் நியூக்ளியோலஸ்ஸு, இங்கே வந்து குரோமேட்டிக் மெட்டீரியல் இருக்குன்னா இந்த நியூக்ளியோலஸும் இந்த நியூக்ளியர் மெம்பரின் அழிய ஆரம்பிக்கும்போது இவங்க என்ன ஆயிடுவோம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைரக்ஷன். இவர் இங்கே வந்துடுவார், இவர் இங்கே தான் இருக்குது. இது நார்த்து போல் மாதிரியும் இது சவுத்து போல் மாதிரி இருக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த குரோமோசோம் தின் மாதிரி இருக்கு இல்லையா, குரோமேட்டிக் மெட்டீரியல் தின் மாதிரி தின் த்ரெட் லைக் சொன்னோம் இல்லையா, அது கண்டென்ஸ் ஆகிட்டு குரோமோசோம் மாறும்போது இங்கேருந்து என்ன ஃபார்ம் ஆகும்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் போகும். இப்படி ஸ்பிண்டில் இங்கேருந்து ஸ்பிண்டில் வந்துட்டு இருக்கும். இப்படி வந்து ஃபார்ம் ஆகி இப்படி வரும், ஃபுல்லாக வளைஞ்சு ஸ்பிண்டில் வரும். இது பார்க்குறது நம்மளுக்கு தெரியும். எப்படி தெரியும்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் தெரியும், இப்படி தெரியும். அதனால் இதுக்கு என்ன பேருனா ஆஸ்டர்னு சொல்லுவாங்க. இதுதான் ஆஸ்டர். அந்த ஆஸ்டர்லேருந்து தான் பிளான்ட் செல்லில் கிடையாது, அனிமல் செல்லை பொறுத்திருக்கும். அந்த ஸ்டார் மாதிரி ஆஸ்டர் ஷேப்லேருந்து தான் என்ன ஆகும், ஸ்பிண்டில் ஃபைபர் ஃபார்ம் ஆகும். இந்த ஸ்பிண்டில் ஃபைபர் போய் எங்கே வந்து குரோமோசோமில் ஓட்டுனா சென்ட்ரோமியர். இந்த குரோமேட்டிடும் இந்த குரோமேட்டிடும் ஜாயிண்ட் எடுத்துக்கலையா, இதுதான் இங்கே தான் வந்து அதை ஒட்டிகிட்ருக்கும் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ். இது வந்து எங்கே கிடையாது, இந்த ஆஸ்டர் மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர் எங்கே கிடையாதுன்னா பிளான்ல கிடையாது, பிளான்ட் செல்லில் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது ரெண்டும் ஒரு குரோமேட்டிட், இது ரெண்டும் ஒரு குரோமேட்டின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா மைக்ரோடியூபிள்ஸ் இல்லையா, இதுதான் மைக்ரோடியூபிள்ஸ். இந்த இடத்துக்கு ஃபுல்லாகவே சென்ட்ரோமியன்னு சொல்லுவோம். சென்ட்ரோமியக்குள்ள கைனட்டோகோர் இருக்குது. கைனட்டோகோர் எதனால் இருக்குன்னா ப்ரோட்டீன் சொல்லுவாங்க. அதான் மைக்ரோடியூபிள்ஸுங்கிற ப்ரோட்டீன்லாம் இருக்குது. இந்த மைக்ரோடியூபிள்ஸ் தான் என்ன வந்து ஒட்டுதுன்னா நம்ம ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து ஒட்டும். எங்கேருந்து வருது, ஆஸ்ட்லேருந்து வந்து இங்கே ஒட்டக்கூடியது. சரியா? அதான் இந்த இடத்த வந்து பெருசு பண்ணி காமிச்சிருக்காங்க. இது ஹோமோலாகஸ், இதுக்கு பேர் ஹோமோலாகஸ் குரோமோசோம். இதுவும் ஒரே மாதிரி இருக்கும், ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதோட நம்ம என்ன பண்ணிட்டோம், ப்ரோஃபேஸ் முடிஞ்சிருச்சு.
அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது மெட்டாஃபேஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ப்ரோஃபேஸோடைய ப்ரோஃபேஸில் என்ன ஆகுதுன்னா குரோமோசோம், அதாவது குரோமாட்டின் மெட்டீரியல் வந்து என்ன ஆகுதுன்னா கண்டென்ஸ் ஆகிட்டு குரோமோசோமாக மாறப்போகுது. ஆனால் அங்கே வந்து ப்ரோஃபேஸில் பார்த்தீங்கன்னா குரோமோசோமை மைக்ரோஸ்கோப்பில் கண்ணில் பார்க்க முடியாது, தெளிவாக பார்க்க முடியாது. எங்கே வந்து குரோமோசோம் வந்து நல்லா தெளிவாக பார்க்கலான்னு பார்த்தா மெட்டாஃபேஸில் தான் பார்க்க முடியும். இந்த குரோமோசோம் 2 சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் ஆர் அட்டாச்ட் டு ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ். எங்கே இருக்குன்னா கைனட்டோகோர். கைனட்டோகோர் எங்கே இருக்காங்கன்னா சென்ட்ரோமியருக்குள்ளே தான் கைனட்டோகோர்ஸ் இருக்குது. இப்போ தான் பார்த்தோம், நானே காமிச்சிடறேன் பாருங்கள். இதுதான் சென்ட்ரோமியர். இந்த சென்ட்ரோமியருக்குள்ள தான் கைனட்டோகோர் இருப்பாங்க. இந்த கைனட்டோகோர் எதெல்லாம் இருக்குன்னா மைக்ரோடியூபிள்ஸ்லாம் இருக்காங்க. இங்கே இப்படி குரோமாட்டிட்ஸ் இருக்கும், இப்படி இருக்கும். இது இவருக்கு இவர் சிஸ்டர், இவருக்கு இவர் சிஸ்டர், அதனால் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு எத்தனை தெரியுது? மொத்தமாக நம்மளுக்கு 4 இருக்கிற மாதிரி தெரியும். 4 ஆம் தெரியுது, 4 ஆம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆம். இது ரெண்டும் சேர்ந்தா ஒரு குரோமாட்டிட், இது ரெண்டும் சேர்ந்தா ஒரு குரோமாட்டிட்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த குரோமோசோம் 2 சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் ஆர் அட்டாச் டு ஸ்பிண்டில் ஃபைபர். இப்போ எங்கே வந்து ஸ்பிண்டில் ஃபைபர் அட்டாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இதில் தான் ஸ்பிண்டில் ஃபைபர் அட்டாச் ஆகும். இப்படி இந்த எண்டில் தான் ஆரம்பித்து இந்த எண்டு இப்படி போய் சென்ட்ரோமியர் உள்ளே பூந்து இப்படி அட்டாச் இந்த எண்டுக்கு வந்துடும். சரிங்களா? அது எந்த இடத்துலேருந்து வருது? ஸ்பிண்டில் ஃபைபர் எங்கே அட்டாச்சுன்னா கைனட்டோகோரில் தான் அட்டாச். சென்ட்ரோமியருக்குள்ளே யார் இருக்காங்க? கைனட்டோகோர்ஸ். கைனட்டோகோர்ஸ் எதனால் இருக்குன்னா மைக்ரோடியூபிள்ஸுங்கிற ப்ரோட்டீனாக இருக்குது, அது வழியாக பூந்து வெளியே வரும். இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் டியூபிளின், இந்த ப்ரோட்டீன். இந்த அலைன்மெண்ட் ஆஃப் குரோமோசோம் இஸ் காம்பேக்ட்னா அது நெருக்கமாக காம்பேக்ட் குரூப் அட் த ஈக்குவேட்டர் ஆஃப் த செல் இஸ் நோன் அஸ் மெட்டாஃபேஸ் பிளேட். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குரோமோசோம்லாம் இந்த மாதிரி வந்துடுவாங்க, இந்த மாதிரி இப்படி வந்துடும். இங்கேருந்து அந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் இங்கே ஆரம்பித்து இங்கே போகிறது. நல்லா கவனிக்க, இந்த இடத்துல கவனிங்க. இப்படி போயிட்டு இங்கே வருது. எல்லா வரும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். இது வந்து நார்த்து போல்னு நினச்சிக்கோங்க, இதுக்கு பேர் சவுத்து போல்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரே லைனாக இருக்கும். இந்த ஆஃப் போர்ஷன் இந்த சென்ட்ரோமியர் எல்லாம் ஒரே லைனாக இருக்கும். இந்த சென்ட்ரோமியரை ஈக்குவலாக பிரிக்கும். 3 சென்ட்ரோமியர் இருக்குன்னா 3 சென்ட்ரோமியர் ஈக்குவலாக பிரிக்கும் போது ஒரு லைன் போகும். அந்த லைனுக்கு பேர் தான் மெட்டாஃபேஸ் பிளேட்டுன்னு பேர். ஏன்னா அங்கே தான் என்ன ஆகுதுன்னா இந்த ஆஃபும் இந்த ஆஃபும் என்ன ஆகுதுன்னா கட் ஆக போகுது. இங்கே வந்துடுவாங்க, இந்த ஆஃப் வந்து மேலே போயிடும். குரோமோசோமில் இருக்கக்கூடிய 4 ஆமில் 2 ஆம் மேலே போயிடும், 2 ஆம் கீழே வரப்போகுது. அது காரணம் மெட்டாஃபேஸ் பிளேட்டுன்னு ஒன்று ஃபார்ம் ஆகுது தான். திஸ் இஸ் அ ஸ்டேஜ் வேர் த குரோமோசோம் மார்ஃபாலஜி கேன் பி ஈஸிலி ஸ்டடி. எந்த ஸ்டேஜில் குரோமோசோமுடைய மார்ஃபாலஜி நல்லா ஸ்டடி பண்ணலான்னு கேட்டால் ப்ரோஃபேஸா, மெட்டாஃபேஸா, அனாஃபேஸா, டீலோஃபேஸ்ன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லணும்? மெட்டாஃபேஸ் தான் சொல்லணும். இந்த கைனட்டோகோர் எதனால் இருக்குன்னு கேட்டால் கைனட்டோகோர் இஸ் மேட் அப் ஆஃப் டிஎன்ஏ அண்ட் ப்ரோட்டீன். டிஎன்ஏ கைனட்டோகோரில் டிஎன்ஏ இருக்காங்க, ப்ரோட்டீன் காம்ப்ளெக்ஸ் பிரசன்ட் அட் த சென்ட்ரோமியருக்குள்ள தான் கைனட்டோகோர் இருக்காங்க. கைனட்டோகோரில் டிஎன்ஏ இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது. இந்த ப்ரோட்டீன் பேர் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் சொல்லுவாங்க. சரிங்களா? வேறு த மைக்ரோடியூபிள்ஸ் ஆர் அட்டாச்ட். அந்த கைனட்டோகோரில் யார் இருக்காங்கன்னா மைக்ரோடியூபிள்ஸ் இருக்காங்க. இட் இஸ் எ ட்ரைல் லாமினார் டிஸ்க் லைக் ஸ்ட்ரக்சர். பார்க்குறது எப்படின்னா ட்ரைல் டிஸ்க் மாதிரி தெரியும் பார்க்குறது. இந்த பக்கம் ஒரு டிஸ்க் மாதிரி தெரியும். சரிங்களா? டிஸ்க் லைக் பிளேட்டாக தெரியும்னு நம்ம சொல்லிட்டாங்க. அந்த டிஸ்க் லைக் பிளேட் தான், இதுதான் டிஸ்க் லைக் பிளேட். மஞ்சளால் காமிச்சிருக்காங்க இல்லையா, அதுதான் டிஸ்க் லைக் பிளேட். பாருங்கள், சென்ட்ரோமியருக்குள்ள கைனட்டோகோருக்குள்ள ப்ளூ கலரில் இருக்குது மைக்ரோடியூபிள்ஸ். சரிங்களா? இப்போ என்ன நடக்குது, யார் ஒர்க் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது மெட்டாஃபேஸ் பார்த்தோம். இப்படி இருந்த குரோமோசோம் இப்படி யார் மெட்டாஃபேஸ். இந்த பக்கமும் மைக்ரோடியூபிள்ஸ் இருக்கும், இந்த பக்கம் மைக்ரோடியூபிள்ஸ் இருக்கும், இந்த பக்கம் ஸ்பிண்டில் ஃபைபர் இருக்கும், இங்கேயும் ஸ்பிண்டில் ஃபைபர் இருக்கும். எப்படி இந்த மாதிரி பிரிக்கிறாங்க, ஃபைனலாக எப்படி இப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இதை பற்றி பின்னாடி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு அனாஃபேஸ். இப்போ 2 ஃபேஸ் முடிச்சிட்டோம். குரோமோசோம் நல்லா தெளிவாக தெரியுறாங்க. மெட்டாஃபேஸ் சென்டரில் ஒரே லைனில் இந்த மாதிரி சென்ட்ரோமியர் இருக்காங்க. இங்கே வந்து குரோமாட்டிட் வந்து இப்படி இருக்குது, இப்படி சாயோடு படுத்துட்டு இருக்காங்க. சரியா? இந்த மாதிரி இப்படி இருக்காங்க. இது எப்படி இங்கே இந்த ஆஃப் வந்து பிரியுது, எப்படி இங்கே குரோமாட்டிட் இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ்லாம் 2 ஃபேஸ் எப்படி சுருங்கிட்டு போகுது அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? ஈச் குரோமோசோம் ஸ்பிளிட் சைமல்டேனியஸ்லி. அது உடையுது. Each chromosome splits simultaneously and 2 daughter chromates begin to migrate towards the 2 opposite poles of cell. இப்போ இங்கே இடத்துல உடையும் போது என்னாச்சுன்னா இந்த 2 என்ன இங்கே போயிடும், இந்த 2 இங்கே வந்துடும், இந்த இதில் வந்துடும். அது காரணம் யாருன்னா அந்த ஸ்பிண்டில் ஃபைபர் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பிண்டில் ஃபைபர் இதனால அப்படியே சுருங்கிட்டே வந்துடும். சுருங்க வரும்போது என்னென்னா அந்த சென்ட்ரோமியர் பகுதி வந்து 2ஆக உடையுது, ஈக்குவலாக உடஞ்சி இங்கே ஆஃப் போயிடுது, இங்கே ஆஃப் வந்துடுது. சரியா? ஈச் சென்ட்ரோமியர் ஸ்பிளிட் பாருங்கள், ஈச் சென்ட்ரோமியர் ஸ்பிளிட் longitudinally into 2 freely to the 2 sister chromatids from each other. 2 தனித்தனியாக வந்துடுது. when the sister chromatids separate
அந்த ஆக்சுவல்ஸ் பார்ட்டிசிபேட்டிங் ஆஃப் த ரெப்ளிகேட் ஜீனம் இஸ் கம்ப்ளீட். இப்போ என்ன ரெண்டு வந்துட்டு எல்லாம் வந்துட்டு இங்கே வந்து இந்த போர்ஷன் ஃபுல்லாகவே இங்கே வந்துடும். அதே மாதிரி இந்த போர்ஷன் ஃபுல்லாகவே எங்கே போயிடும், இந்த இதுக்கு போயிடும். இதுதான் அனாஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதில் அனாஃபேஸில் யார் முக்கியமாக வேலை செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்னு ஒருத்தருக்காங்க. அனாஃபேஸ் புரோமேட்டிங் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இஸ் எ கிளஸ்டர் ஆஃப் ப்ரோட்டீன். கிளஸ்டர் ஆஃப் ப்ரோட்டீன் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு குரோமேட்டின்குள்ளே, அதாவது நம்ம சென்ட்ரோமீருக்குள்ளே தான் இருக்குது. கிளஸ்டர் ஆஃப் ப்ரோட்டீன் தட் இன்டியூஸ் த பிரேக்கிங் டவுன் த கொகஷன் ப்ரோட்டீன். இந்த சென்ட்ரோம் இருக்கு இல்லையா, இப்படி இருக்கிற சென்ட்ரோம் இல்லை, இதுக்குள்ளே தான் அந்த ஏபிஎஸ்ங்கிறது இருக்காங்க. என்ன பண்ணுறோன்னா ஈக்குவலாக உடைக்கிறாங்க. அப்போ ஈக்குவலாக என்னன்னா ப்ரோட்டீன்ஸ் தான் ஈக்குவலாக பிரிஞ்சிருக்கு டவுன். அதுங்க பிரேக்கிங் டவுன் த கொகஷன் ப்ரோட்டீன். ஒட்டிகிட்டு இருக்கு இல்லையா, இந்த ப்ரோட்டீன் வந்து இந்த சென்டர் மட்டும் காமிக்க பாருங்க. இப்படி ப்ரோட்டீன் ஒட்டிகிட்டு இருக்குன்னா எக்ஸாம்பிள் இப்படி காமிக்கணும்னா இப்படி என்ன ஈக்குவலாக உடஞ்சிடும். விச் லீட்ஸ் டு த செப்பரேஷன் ஆஃப் குரோமாட்டின் டூரிங் த மைட்டாஸ். எப்போ இந்த மாதிரி பிரியுது, மைட்டாஸ் தான் பிரியுன்னு சொல்கிறாங்க. Thus it help in the transition of metaphase to anaphase. இந்த ஏபிஎஸ் தான் என்ன பண்ணுதுன்னா மெட்டாஃபேஸ் இதுலேருந்து அனாஃபேஸ்க்கு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த ஏபிஎஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதை தான் இந்த டயக்ராமில் நம்ம சொல்ல போகிறோம். இந்த மெட்டாஃபேஸ்லேருந்து அனாஃபேஸ்க்கு போகிறதுக்கு காரணமே இந்த ஏபிஎஸ் தான். அனாஃபேஸ் ப்ரொமோட்டிங் காம்ப்ளெக்ஸ் என்ன பண்ணுதுன்னா அது ரெண்டும் இப்படி உடைக்குது. சரிங்களா? இப்படி உடச்சிட்டு என்ன ஆச்சுன்னா இந்த ஆப்போர்ஷன் இந்த ஃபோலுக்கும் இந்த ஆப்போர்ஷன் இந்த ஃபோலுக்கும் போகுது. இந்த மாதிரி ஸ்டேஜ் எங்கே பார்க்கலாம்னா நம்ம அனாஃபேஸ் ஸ்டேஜில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது இப்போ போயிட்டுருக்கு, இது போய் சேர்ந்துருச்சு, இது ஒரு ரெண்டுக்கு போய் சேர்ந்துருச்சு, இது ஒரு ரெண்டு சென்னுக்கு போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் டீலோஃபேஸ். டீலோஃபேஸ் பாருங்கள், 2 செட் ஆஃப் டாட்டர் குரோமோசோம் ரீச் ஆப்போசிட் போல்ஸ் ஆஃப் த செல். 2 செட்டு, இங்கே ஒரு செட்டு போயிடுச்சு, இப்படி இருக்கிற ஒரு செட்டு போயிடுச்சு, இங்கே ஒரு செட்டு வந்துடுச்சு இப்படி. சரிங்களா? இந்த மைட்டாடிக் ஸ்பிண்டில் டிஸ்செல் இப்போ இழுத்துட்டு வந்துச்சு இல்லையா, ஸ்பிண்டில் பேப்பர் இழுத்துட்டு வந்துச்சுட்டா இது என்ன ஆகும், அந்த எண்டுக்கு போய் சேர்ந்த உடனே இந்த ஸ்பிண்டில் பேப்பர் இங்கிருந்து ஸ்பிண்டில் பேப்பர் இங்கேருந்து ஸ்பிண்டில் பேப்பரும் அழிஞ்சிரும். டிவிஷன் ஆஃப் ஜெனட்டிக்கல் மெட்டீரியல் இஸ் கம்ப்ளீட்லி டூரிங் கேரியோகைனசிஸ். இதுக்கு பேர் தான் என்ன பண்ணால் கேரியோகைனசிஸ்னு அர்த்தம். சரியா? இண்டிகேஷன் என்ன ஈக்குவலாக என்ன ஆச்சுன்னா நியூக்ளியஸ் வந்து உடஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ கேரியோகைனசிஸ் நடந்துருச்சு. கேரியோகைனசிஸ் நடந்தோடனே இட் இஸ் ஃபாலோடு பை சைட்டோகைனசிஸ் நடக்கும். நியூக்ளியஸ் உடஞ்சோடனே அது கூட சேர்ந்து பிளாஸ்மா மெம்பரேன் சுருங்க ஆரம்பிக்குது. பிளாஸ்மா மெம்பரேன் சுருங்க ஆரம்பிச்சு நம்மளுக்கு சைட்டோபிளாசம் ஆகும், ரெண்டுக்கும் ஈக்குவலாக போயிடும் சொல்கிறாங்க. இந்த டிவிஷன் ஆஃப் சைட்டோபிளாசம் சைட்டோகைனசிஸ் தான். இந்த நியூக்ளியோலஸ் என்ன ஆகுது, ஃபார்ம் ஆகுது. நியூக்ளியோலஸ் அண்ட் நியூக்ளியர் மெம்பரேன் என்னன்னா ரீஃபார்ம், மறுபடியும் ரீஅப்பியர் ஆகுது. முதல் ஸ்டேஜில் வந்து ப்ரோஃபேஸில் அழிஞ்சாங்க, நியூக்ளியர் என்வலப்பும் அந்த நியூக்ளியோலஸும் அழிஞ்சாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி ஸ்டேஜில் நியூக்ளியோலர் என்வலப்பும் நியூக்ளியோலஸும் மறுபடியும் புதுசாக ஃபார்ம் ஆகிறாங்க. கோல்கே பாடிஸ் ஃபார்ம் ஆயிரும், என்டோபிளாஸ்டிக்ல ஃபார்ம் ஆயிரும், எல்லாமே ஃபார்ம் ஆயிரும். நியூக்ளியர் மெம்பரேன் ஃபார்ம் அரௌண்ட் த ஈச் செட் ஆஃப் குரோமோசோம். ஒவ்வொரு செட் ஆஃப் குரோமோசோம் நியூக்ளியர் மெம்பரேன் என்ன ஆகணும், சுற்றிரும் சொல்கிறாங்க. எப்படி பாருங்கள், இப்போ இப்படி தானே ஒரு ரெண்டுக்கு போயிருக்கு, இதுதான் ஒரு குரோமோசோம் ஒரு ரெண்டுக்கு போயிடுச்சு, இந்த குரோமோசோம் ஒரு ரெண்டுக்கு போயிடுச்சு. இப்போ நியூக்ளியர் மெம்பரேன் என்ன ஆயிருன்னா நியூக்ளியர் மெம்பரேன் இப்படி சுற்றி நியூக்ளியர் மெம்பரேன் ஃபார்ம் ஆயிடுது. இங்கே நியூக்ளியோலஸ் வந்துடும், இங்கேயும் இப்படி ஃபார்ம் ஆயிடுது, இங்கே நியூக்ளியஸ் வந்துடுது. நியூக்ளியர் மெம்பரேன் இப்படி தான் காமிக்கணும், இந்த மாதிரி கேப்பாக தான் இருக்கும், இங்கே இப்படி தான் கேப்பாக இருக்கும். சரிங்களா? நவ் த குரோமோசோம் வந்து டீகன்சிஸ் என்ன ஆகுதுன்னா இப்படி இருந்த குரோமோசோம் இருக்கு இல்லையா, இந்த குரோமோசோம் என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே இங்கிருந்து இப்படி சுருங்கிட்டே வரும். சுருங்கிட்டே வரும்போது நம்மளுக்கு எப்படி தெரியும், இந்த மாதிரி தெரியும். அப்படியே சுருங்கும் போது என்னாச்சுன்னா இப்படியே ஒரு லாங் த்ரெட்டு மாதிரி இப்படி மாறிடும். சரிங்களா? இதை சொல்கிறாங்க டீகன்டன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இன் பிளான் இந்த ப்ராக்மோபிளாஸ்ட்னு ஒன்று முக்கியமானது. இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராக்மோபிளாஸ்ட் ஆர் ஃபார்ம்டு பிட்வீன் த 2 டாட்டர் செல்ஸ். 2 டாட்டர் செல்ஸ் நடுவில் இங்கே ப்ராக்மோபிளாஸ்ட்னு ஒரு லேயர் ஃபார்ம் ஆகுது. இந்த செல்ஃப் லேயர் இஸ் ஃபார்ம்டு பிட்வீன் த 2 டாட்டர் செல்ஸ். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம், நியூக்ளியஸ் ரெண்டாக உடஞ்சின்னு சொன்னோம். இந்த பிளாஸ்மா மெம்பரேன் லேயர் அப்படின்னா இப்படி வந்துட்டு சுருங்கி இது உடையத்துக்கு இது நடுவில் யார் வந்துடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்மோபிளாஸ்ட் வந்துடுறாங்க. ஒரு லேயர் இந்த செல்லுக்கும் இந்த செல்லுக்கும் நடுவில் வந்துட்டு உட்காந்துட்டு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த செல் வால் உட்காரும்போது என்னாச்சு, இங்கே பிளாஸ்மா மெம்பரேன் தானே இருக்குது, என்ன பண்ண பிளாஸ்மா மெம்பரேன் வெளியே என்ன ஃபார்ம் பண்ணணும், செல் வாலாக ஃபார்ம் பண்ணிவிடும். ஆல்ரெடி ஒன்றும் இல்லாத வந்துச்சு, உள்ளே வந்து நம்ம குரோமோசோம், அதாவது குரோமோசோம்னா குரோமேட்டிக் மெட்டீரியல் இருக்குது, நியூக்ளியோலஸ் இருக்குது, அதெல்லாம் மறந்துவிடாது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நியூக்ளியர் என்வலப்பும் உள்ளே இருக்குது, அதை சுற்றி நம்மளுக்கு வெளியே இருக்குன்னா பிளாஸ்மா மெம்பரேன் இருக்குது. பிளாஸ்மா மெம்பரேன் சுற்றி வெளியே என்ன ஃபார்ம் ஆகுது, நம்மளுக்கு செல் வால் ஃபார்ம் ஆகுது. இந்த செல் வால் ஃபார்ம் பண்ணுறது யாருன்னா ப்ராக்மோபிளாஸ்ட் தான் ஃபார்ம் பண்ணி விடுறாங்க. ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த செல் வால் டேக் பிளேஸ். இது வரைக்கும் இந்த செல்லு என்ன கிடையாதுன்னா செல் வால் கிடையாது, அப்போ செல் வாலும் அழிஞ்சிருக்குன்னு அர்த்தம்.
ஃபைனலி த செல்ஸ் ஆர் செப்பரேட் பை த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் ஆர்கனல். அதே மாதிரி எப்படி இவங்க 2 பேரும் கட் ஆகிறாங்களோ அப்போ என்ன ஆகுனா ஒரு செல்லை இந்த மாதிரிலாம் மெட்டீரியல் இருந்துச்சோ அத்தனை மெட்டீரியல் என்ன ஆகுனா ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கும். அதான் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் ஆர்கனல்ஸ். இங்கே ரைபோசோம் தான், இங்கே ரைபோசோம் போயிடும், மைட்டோகாண்ட்ரியா போயிருக்கும். சரி, அந்த மாதிரி இந்த மேக்ரோ மாலிகூல்ஸ் இன்ட்டு 2 நியூலி ஃபார்ம்டு டாட்டர் செல்ஸ். இப்போ என்னாச்சுன்னா மேக்ரோ மாலிகூல்ஸ் எல்லாமே இங்கேருந்து எல்லாமே எது தேவையோ அதெல்லாம் போயிடும்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஒரு செல் 2ஆக உடையும் போது நடக்கக்கூடிய செல். ஒரு செல் பேரண்ட் செல்லு 2ஆக உடைஞ்சதுன்னா நம்மளுக்கு எல்லாமே ஈக்குவலாக தான் ஷேர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது காரணம் பிரக்மாபிளாஸ்ட் தான் செல் வாலில் ஃபார்ம் பண்ணுது. இதுதான் மைட்டாஸ் டயக்ராம். பார்த்தீங்கன்னா இதுதான் முதல் ஸ்டேஜ். இந்த இதில் இதுதான் அந்த ரவுண்ட் இருக்குல்ல, இதுதான் ஆஸ்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு என்ன வந்து பிளாஸ்மா மெம்பரேன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குதுன்னா நம்ம குரோமோசோம் வந்து என்னென்னா குரோமேட்டின் மெட்டீரியலாக இருக்குது, தின் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்குது. 2வது ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் இந்த இப்படி 2ம் ஒன்றாவது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு போடுக்கு வந்துடுச்சு. இங்கே குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் இப்போ தான் தெரிய ஆரம்பிக்குது. இது பேர் ஃப்ரீ ப்ரோஃபேஸ்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு தெரியாது. இங்கே தான் நம்மளுக்கு தெரியும். இந்த லைனுக்கு இப்போ தான் மெட்டாஃபேஸ் பிளேட்டுன்னு பேர். மெட்டாஃபேஸ் பிளேட்டு என்ன ஃபார்ம் ஆகிருக்கு, ப்ளூ கலரில் என்ன ஃபார்ம் ஆகிருக்கு, ஸ்பிண்டில் ஃபீமர் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ஸ்பிண்டில் ஃபைபர் இழுத்துகிட்டே போயிட்டுருக்கும். போகும்போது என்னாச்சு இந்த மாதிரி 2ஆக உடஞ்சிடும். சரிங்களா? அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் நம்ம அனாஃபேஸ். அனாஃபேஸ் தான் 2ஆக உடஞ்சி மேலே போயிட்டே இருக்கும். டீலோஃபேஸில் என்ன பண்ணிடுவாங்கன்னா எண்டுக்கு வந்துடுவாங்க. இந்த மாதிரி எண்டுக்கு வந்துட்டு அந்த டைம் என்னென்னா பிளாஸ்மா மெம்பரேன் சுருங்க ஆரம்பிக்குது. சைட்டோபிளாஸ்ம் ஈக்குவலாக டிவைட் ஆகிட்டு சுருங்கிடுது. இப்போ 2 செல்லாக ஃபார்ம் ஆகிடுச்சு. ஒரு பேரண்ட் செல்லாக இருந்துச்சு, இப்படி இருந்த செல்லு நம்மளுக்கு 2 டாட்டர் செல்லாக ஃபார்ம் பண்ணியிருக்கு. என்ன இருக்குன்னா ஈக்குவலாக என்ன இருந்துச்சோ இதில் என்ன இருந்துச்சோ அதே மாதிரி ஈக்குவலாக இங்கே வந்து ஃபார்ம் பண்ணிடும். இதுக்கு பேர் தான் மைட்டாசிஸ் அப்படின்னு பேர். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைட்டாசிஸ் நடக்கும்போது நமக்கு சைட்டோகைனஸ் நடக்கும். ஆனால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மைட்டாசிஸ் முடிஞ்சோடனே தான் நமக்கு சைட்டோகைனஸ் நடக்குன்னு சொல்லிட்டாங்க. மைட்டாசிஸ் நியூக்ளியஸ் டிவைட் ஆன உடனே நம்மளுக்கு என்ன ஆகுனா உடனே வந்து சைட்டோகைனஸ் டிவைட் ஆக ஆரம்பிச்சிடும். சைட்டோகைனசிஸ் இன் அனிமல் செல்லை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஏ கான்ட்ராக்ஷல் ப்ராசஸ். இது வந்து ஒரு கான்ட்ராக்ஷல் ப்ராசஸ்னால் சுருங்கி வரியும் சொல்லுவாங்க, கான்ட்ராக்ட்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சுருங்குது. எது இங்கே சுருங்குதுன்னா இந்த பிளாஸ்மா மெம்பரேன் இஸ் ஏ கான்ட்ராக்டில் சுருங்குது. இந்த ரிங் consist of bundle of microfilament assembled from actin and myosin ன்னு சொல்கிறாங்க. என்ன பார்த்தீங்கன்னா என்னென்னா பிளாஸ்மா மெம்பரேனில் வந்து ஒரு என்ன ஒரு சுருங்க ஆரம்பிக்குது. காரணமே வந்து இந்த மைக்ரோஃபிலமெண்ட் தான். இந்த மைக்ரோஃபிலமெண்ட் பண்டிலாக இருக்கும். அந்த மைக்ரோஃபிலமெண்ட் பண்டிலாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஆக்டின்ங்கிறதும் மயோசின்ங்கிறதும் வந்து ப்ரோட்டீன்ஸ் தான். இந்த மைக்ரோஃபிலமெண்ட் ப்ரோட்டீன்ஸ் தான் அந்த சுருங்குறதுக்கும் விரியறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. இந்த ஆக்டின்ங்கிறதும் மயோசின்ங்கிறதும் அனிமல் செல்லில். திஸ் ஃபைப்ரில் ஜெனரேட்ஸ் ஏ கான்ட்ராக்டில் ஃபோர்ஸஸ் தட் ட்ரா த ரிங் இன்வெர்ட் ஃபார்மிங் த கிளீவேஜ் ஃபர்ரோ இன்டு த செல். இவங்க அதனால் இப்படி இருந்த செல்லை இப்படி வளைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இங்கே வளையுது இல்லையா, வளைஞ்சி இப்படி போகுது இல்லையா, அந்த காரணம் என்னென்னா இந்த ஆக்டின் அப்படிங்கிற மயோசின்ங்கிற மைக்ரோஃபிலமெண்ட் தான் வேலை செய்யுது. ஃபெர்ரோன்னா பள்ளம், இப்படி இருந்ததில்ல திடீர்னு ஒரு பள்ளம் ஆரம்பிக்குது. இப்படி பள்ளம் வர்றதுக்கு காரணம் இந்த ஆக்டின் அப்படிங்கிறதும் மயோசின்ங்கிறதும். இந்த செல் டிவைட் இன்டு 2 செல். அதனால தான் நேச்சுரல் பிளாஸ்மா மெம்பரேன் போயிட்டு 2 செல்லாக உடஞ்சி. ஏன்னா அனிமலில் என்ன கிடையாதுன்னு பார்த்தா செல் வால் கிடையாது. அப்போ யார் அந்த வேலையெல்லாம் ஃபுல்லாக செய்யணும்? பிளாஸ்மா மெம்பரேன் தான் செய்யுது. ஈக்குவலாக சைட்டோபிளாஸ்மும் பிரிஞ்சிருது. இந்த சைட்டோகைனஸ் இன் பிளான்ட் செல்லில் பார்த்தீங்கன்னா the division of cytoplasm after start during the telophase. எப்போ ஆரம்பிச்சிருது? டீலோஃபேஸ்லேயே சைட்டோபிளாஸ்ம் பிரிய ஆரம்பிச்சிருது. ஏன்னா ஆல்ரெடி இந்த நியூக்ளியஸ்லாம் டிவைட் ஆயிடுச்சு, குரோமோசோம் டிவைட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இன் பிளானில் செல் பிளேட்னு ஒன்று ஃபார்ம் ஆகுது. இந்த செல் பிளேட் க்ரோ ஃப்ரம் த சென்டர் டுவர்ட்ஸ் த லேட்ரல் வாலில் ஃபார்ம் ஆகுது. சென்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு இல்லையா, இப்படி வந்து என்ன சொல்கிறோம், இப்படி டீலோஃபேஸில் இப்படி வரும்போது செல்லு இப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு இங்கே பிளாஸ்மா மெம்பரேன் இருக்காங்க இல்லையா, இதை சுற்றி வந்து செல் பிளேட் அப்படி செல் பிளேட் லேட்டரில் அப்படி ஃபார்ம் ஆகிட்டே வந்துட்டுருக்கோம் சொல்கிறாங்க. அப்போ யார் வேறு செய்யணும்னு சொன்னோம்? பிராக்மோபிளாஸ்ட் செய்யணும்னு சொன்னோம் இல்லையா. இந்த பிராக்மோபிளாஸ்ட் கண்டெயின் த மைக்ரோடியூபிள்ஸ், அது ப்ரோட்டீனு, ஆக்டின், பிளமென் அண்ட் வெசிக்கிள் ஃப்ரம் கோல்கி அப்பார்டிஸ் எண்டோபிளாஸ்ட் ரெட்டிகுலம். இந்த வெசிக்கிள் எங்கேருந்து ஃபார்ம் ஆகுதுன்னா ஃப்ரம் கோல்கி அப்பார்டிஸ் அண்ட் எண்டோபிளாஸ்ட் ரெட்டிகுலம் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த மைக்ரோடியூபிள்ஸ் ஆஃப் த பிராக்மோபிளாஸ்ட் மூவ் டு த ஈக்குவட்டாஸ். என்ன ஆகுதுன்னா ஈக்குவட்டாருக்கு மூவ் ஆகிட்டு இங்கே ஈக்குவட்டார் மூவ் ஆகிட்டு ஃபியூஸ் டு ஃபார்ம் ஏ நியூ பிளாஸ்மா மெம்பரேன். என்ன பண்ணுதுன்னா 2 பிளாஸ்மா மெம்பரேனையும் ஃபியூஸ் பண்ணி வைக்குது. இப்படி பிளாஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த மெட்டீரியல் விச் ஆர் பிளேஸ்டு தேர் பிகம் நியூ செல் வால். இப்போ என்னாச்சுன்னா இப்போ 2 இப்படி வந்து இப்படியும் பிளாஸ்மா மெம்பரேன் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே பார்த்தா நியூ செல் வால் ஃபார்ம் ஆகுது. எங்கன்னா வெளியே நியூ செல் வால் ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணம் பிராக்மோபிளாஸ்ட் தான் சொல்கிறாங்க. அதான் செல் பிளேட்னு சொல்லுவாங்க.
The first stage of cell wall construction சுருங்குறது இல்லையா, in a lining dividing the newly formed cells called cell plate. Cell plate ஃபார்ம் பண்ணுறதுனா pragmoplasm தான் வச்சுக்கோங்க. The cell plate evenly stretches right across the cell forming the middle lamella. அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த செல் வால் ஃபார்ம் ஆச்சு இல்லையா, அதுக்கப்புறம் வெளியே ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். இந்த லேயருக்கு பேர் மிடில் லேமெல்லான்னு பேர். இந்த மிடில் லேவை என்ன பண்ணால் டு கனெக்ட் த டூ டாட்டர் செல்ஸ், ரெண்டு டாட்டர் செல்லையும் கனெக்ட் பண்ணுறது யாருன்னு பண்ணால் இந்த மிடில் லேமெல்லா தான். இந்த மிடில் லேவுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்படி காமிக்கலாம், இந்த டயக்ராம் இப்படி காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி இருக்குது அப்படின்னா இப்போ நான் காமிச்ச லேயர் தான் மிடில் லேமெல்லா. இந்த மிடில் லேமெல்லாக்குள்ளே தான் என்ன இருக்குன்னா ப்ரைமரி வால்ஸ், செல் வால் சொல்லுவோம் இல்லையா, இந்த செல் வால் இங்கே இருக்கும். இதுக்குள்ளே தான் யார் இருப்பாங்கன்னா பிளாஸ்மா மெம்பரேன் இங்கே இருப்பாங்க. இப்படி தான் மாறும், செல் மாறும். இதுக்குள்ளே நம்ம நியூக்ளியஸ் இருக்குது, நியூக்ளியஸ் உள்ள இருக்கும், குரோமாட்டின் இருக்கும், இங்கே ஆர்கனலாக இருக்கும். இதே மாதிரி இங்கே இருக்கும். இப்போ இந்த மிடில் லேமெல்லா இந்த பக்கம் செல்வாலையும் இந்த பக்கம் செல்வாலையும் கனெக்ட் பண்ணுறது தான் வேலை. இதெல்லாம் எப்போ ஃபார்ம் ஆனால் எல்லாமே சைட்டோகைனசிஸ் நடக்கும்போது 1 by 1 ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். இது காரணம் பிரக்மோபிளாஸ்ட். இந்த மிடில் லேமெல்லா எங்கே பார்க்கலாம்னா மெச்சூர் செல்லில் மிடில் லேமெல்லா பார்க்கலாம். யங் செல்லில் வெறும் செல் வால் மட்டும் பார்க்க முடியாது. அந்த செல் வந்து பிரைமரி வாலாக தான் இருக்கும். சரிங்களா. இந்த செல்லுலோஸ் பில்ட் அப் ஆன் ஈச் சைட் ஆஃப் த மிடில் லேமெல்லா. ரெண்டு பக்கமும் பிரைமரி வால் இஸ் மேட் அப்னு கேட்டால் செல் வால்னு சொல்லிங்க இல்லையா, அந்த ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய செல் வாலையும் மேட் அப் பண்ணுறது செல்லுலோஸ் தான். ஆனால் செல் வால் ஆஃப் 2 நியூ பிளான்ட் செல்ஸில் ஃபார்ம் ஆகுது. இந்த செல்லுக்கும் செல் வால் ஃபார்ம் ஆகுது, இந்த செல்லுக்கும் செல் வால் ஃபார்ம் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு சும்மா ஒரு கால்குலேஷன் மாதிரி, a culture of animal cells in which the cycle where acyclomas was incubatedனா எந்த ஒரு ஃபுட்டு நாட் நியூட்ரிஷன் ஃபுட்டே கொடுக்காம ஒரு கல்ச்சர் பண்ணுற அனிமல் செல் எடுத்து கல்ச்சர் பண்ணுறாங்க. வித் 3H thymidine for 10 minutes கொடுக்குறது கெமிக்கல் கொடுத்து வளர்க்குறாங்க. ஆட்டோ ரேடியோகிராஃபி ஷோடு தட் 50% ஆஃப் த செல் வால் லேபிள் பண்ணுறாங்க. ஆட்டோ லேபிள் பண்ணால் என்ன சொன்னால் ரொம்ப சென்ட்ரிஃபியூஜ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப ஸ்பீடாக சுற்றும். ஆனால் என்னென்னா வெயிட் பார்ட்டிகல்ஸ் தான் டெஸ்ட்டு கீழே வந்துடும், டஸ்ட் மாதிரி பார்ட்டிகல்லாம் மேலே மதுக்கும். அதை எடுத்து அதோட சைஸ் என்ன நல்லா மெஷர் பண்ணுவாங்க. அதுக்கு இஃப் த செல் சைக்கிள் டைம் ஜெனரேஷன் டைம் வாஸ் 16 hours இருந்துச்சுன்னா ஹவு லாங் வாஸ் த எஸ் பீரியட்னா எவ்வளோ நடக்கும்னு கேட்டால் த லென்த் ஆஃப் த எஸ் பீரியட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃப்ராக்ஷன் ஆஃப் செல் இன் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் எவ்வளோ டைம் இருக்குது, ஃப்ராக்ஷன் இருக்கும், இன்ட்டு ஜெனரேஷன் டைம் எடுத்துட்டோம்னு பார்த்தோம்னா லென்த் ஆஃப் த எஸ்பி வந்து 0.5 × 16 0.5 கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா செல் சைக்கிள் நடக்கிறதுக்கு 8 hours. சும்மா ஒரு கால்குலேஷன், இதெல்லாம் வந்து ஒன்றும் கொஸ்டின் வராது, உங்களுக்கு புரியுறதுக்காக கொடுத்துருக்காங்க. செல் சைக்கிள் நடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்டர்ஃபேஸ்னு ஒன்று பார்த்துருக்கோம். இன்டர்ஃபேஸ்னு ஒன்று முடிஞ்சால் தான் நம்மளுக்கு மைட்டாசிஸே ஸ்டார்ட் ஆகும். மியாசிஸ் மைட்டாஸ்லாம் வருதுன்னா இன்டர்ஃபேஸ் முடியாமல் மைட்டாஸ் மியாசிஸ் முடியாது. அது இன்டர்ஃபேஸ் என்னது, G1 S phase G2 நடக்காமல் நம்மளுக்கு மைட்டாசிஸ் நடக்காது. இந்த மூணுக்கு என்ன பண்ணால் இன்டர்ஃபேஸ் நம்ம போன வீடியோஸில் பார்த்துட்டோம். ஸ்கின் செல் பாருங்கள். த ஸ்கின் செல் அண்ட் த செல் லைனிங் ஆஃப் கட் ஆர் கான்ஸ்டன்ட்லி டையிங் அண்ட் ஆர் பீயிங் ரீப்ளேஸ்டு பை ஐடென்டிக்கல் செல். ஸ்கின் செல் நம்ம ஸ்கில்ஸ் ஒன்று இறந்துக்கிட்டே இருக்குது. ஒன்றாச்சா. அது மட்டும் இல்லாமல் கட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே உள்ள இந்த கட்டுன்னு பார்த்தீங்கன்னா உணவு குழாய், நம்ம ஸ்கின் தோல் செல்லும் சரி, உணவு குழாய்ன்னு சொல்லியா, அந்த உணவு குழாயிலையும் செல்ஸ் வந்து அப்பப்போ அழிஞ்சிகிட்டே இருக்குமா. அந்த அழிஞ்ச இடத்துல புது செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த ரீப்ளேஸ்ட் பை ஐடென்டிக்கல் செல்ஸ் ஃபார்ம் ஆகுது. இது காரணம் மைட்டாசிஸ். இது காரணம் என்ன ப்ராசஸ்ன்னு கேட்டால் மைட்டாசிஸ் தான் நடக்குது. ஏன்னா ரீப்ளேஸ் பண்ணுது. ஏற்கனவே டேமேஜ் செல்ஸ்க்கு பதிலாக ஒரு செல்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா அங்கே வந்து என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னா மைட்டாசிஸ் நடக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மைட்டாசிஸ் பார்க்க போகிறோம். எக்ஸாக்ட் காப்பி ஆஃப் த பேரண்ட் செல் இஸ் ப்ரொடியூஸ்டு பை மைட்டாசிஸ். அப்படியே சேம் எக்ஸாக்ட் காப்பி, அது ஜெனட்டிக்லி ஐடென்டிக்கல், பேரண்ட்டும் டாக்டரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 5-6 பாயிண்ட் இருக்குது. அந்த 6 பாயிண்ட் பார்க்கலாம். ஜெனட்டிக் ஸ்டேபிலிட்டின்னு பார்த்தா டாட்டர் செல்ஸ் ஆர் ஜெனட்டிக்லி ஐடென்டிக்கல் டு பேரண்ட் செல். பேரண்ட் செல் எப்படி இருந்தாலும் ஜெனட்டிக்கலாக அதே மாதிரி டாட்டர் செல்ஸ் இருக்கும். growth as multicellular organism grow, the number of cells making up their tissues increases. The new cells must be identical to the existing ones. மல்டி செல்லில் வந்து எத்தனை செல் ஃபார்ம் ஆனாலும் சரி, எவ்வளோ டைம் இன்க்ரீஸ் ஆகலாம், டிஷ்யூ இன்க்ரீஸ் ஆகலாம் சரி, எல்லாமே எப்படி இருக்குன்னா ஆல் த செல்ஸ் ஆர் ஐடென்டிக்கலாக இருக்கும். ஒரு செல் இருந்துச்சு, இப்போ 1000 செல் ஃபார்ம் ஆகிருக்குன்னா 1000 செல்லும் எப்படி இருக்குன்னா சேமாக தான் இருக்கும். சரிங்களா. இப்போ ரீபேர் ஆஃப் டிஷ்யூஸ்னால்
டேமேஜ்டு செல் மஸ்ட் பி ரீப்ளேஸ்டு பை ஐடென்டிக்கல் நியூ செல்ஸ் பை த மைட்டஸ். ஒரு நம்ம எதாவது சொன்னோம், ஸ்கின் செல்லு டேமேஜாக இருக்குன்னா அந்த இடத்துல புதுசாக ஒரு செல்லு ஃபார்ம் ஆகுதும், அது காரணம் மைட்டாசிஸ் ப்ராசஸ் தான். இந்த ரீபேர் ஆஃப் tissues. Next, asexual reproduction. Asexual reproduction results in the offspring that are identical to the parent. Asexual reproduction parent எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் இருக்கும், நம்மளுக்கு ஆஃப்ஸ்ப்ரிங் இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி என்னென்னா இங்கே ஒரே மாதிரி ஃபார்ம் எங்கன்னா ஈஸ்ட்லேயும் அமீபாலையும் பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி ரீப்ரடக்ஷன் இருக்குன்னா ஏசெக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் தான் நடக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட்டு, ஃபிஃப்த்து பாயிண்ட்டு, இன் ஃப்ளோரிங் பிளான்ட்ஸ் ஸ்ட்ரக்சர் சச் எஸ் பல்ஃப். பல்ஃப் நம்ம கேள்விப்பட்டிருவோம், ஆனியன் அதான் பல்ஃப் சொல்லி, அந்த மாதிரி காம் சேனக்கிழங்கு கருணக்கிழங்கு, அது டியூபஸ் உருளைக்கிழங்கு, ரைசோம் இஞ்சி, அண்ட் ரன்னர் ஓடித்தண்டு நம்ம பார்த்திங்கன்னா இதில் இருக்கும். அந்த ஐகோர்னியாலாம் பெஸ்டியாலாம் கேள்விப்பட்டிருவோம், வெங்காய தாமரை ஆகாய தாமரைலாம் ஓடிட்டுருக்கு ரன், அது சொல்கிறோம். ஆர் ப்ரொடியூஸ்டு பை மைட்டாடிக் டிவிஷன். இதெல்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே மைட்டாஸ் மூலியமாக தான் செல்ஸ் ஃபார்ம் ஆகுது. உருளைக்கிழங்கு ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணம் மைட்டாசிஸ் தான். when they separate from the parent they form a new individual. இது வளர்ந்துட்டு பேரண்ட்லேருந்து தனியாக பிரிஞ்சு வரும்போது புதுசாக ஒரு பிளான்ட்டாக வளருது, நியூ இண்டிவிஜுவலாக இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட். சரிங்களா? அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா the protection of large number of offspring in a short period of time. நிறையா ப்ரொடியூஸ் பண்ணும், நிறைய ஆஃப்ஸ்ப்ரிங் ப்ரொடியூஸ் பண்ணலாம், லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆஃப்ஸ்ப்ரிங் ப்ரொடியூஸ் பண்ணலாம் ஷார்ட் பீரியடில். வித் ஹெல்ப் ஆஃப் மைட்டாஸ் மூலியம் தான் பண்ண முடியும் சொல்கிறாங்க. இன் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அண்ட் பயோடெக்னாலஜி த டிஷ்யூஸ் ஆர் க்ரோ பை மைட்டாஸ். ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மூலியமாவோ இல்லை பயோடெக்னாலஜி மூலியமோ ஏதாவது செல்ஸை எடுத்து கல்ச்சர் பண்ணுறாங்கன்னா அது கண்டிப்பாக என்ன கல்ச்சர்னால் மைட்டாஸ் மூலியமாக பண்ணக்கூடிய டிஷ்யூ கல்ச்சர் தான். மியாசிஸில் பண்ண முடியாது, மைட்டாஸ் மூலியம் தான் பண்ண முடியும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு என்னென்னா செல்ஸ் 1, 2, 4 அப்புறம் 8, 16, 32, 64 போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி. அது ரீஜெனரேஷன் ஆம்ஸ் ஆஃப் ஸ்டார் ஃபிஷ்ஷோடைய ஆம் இருக்கு இல்லையா, அது என்ன ஆச்சுன்னா கட் ஆகிட்டால் கூட புதுசாக என்ன புதுசாக ஃபார்ம் ஆகும். அந்த இடத்துல என்ன வருதுன்னா நம்ம எப்படி பள்ளியில் வால் கட் ஆகுதுல அந்த மாதிரி இங்கேயும் கட் ஆகுது. அந்த இடத்துல மறுபடியும் அந்த ஆம் மறுபடியும் ஃபார்ம் ஆகுது. அதுக்கு பேர் என்ன பேர்னா மைட்டாஸ் மூலியமாக ஃபார்ம் ஆகுது. அது ரீஜெனரேஷன்ஸ் ஆஃப் மைட்டாஸ்ன்னு பேர். சரிங்களா? இதுதான் நம்ம இருக்கக்கூடிய முக்கியமான கான்செப்ட்டு. இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மைட்டாசிஸ்ங்கிறத பார்த்துருக்கோம், தெளிவாக பார்த்துருக்கோம். இதை மறுபடியும் அந்த படித்து பாருங்கள், அப்போ தான் புரியும். டயக்ராம்ஸ் கொஞ்சம் எடுத்து பாருங்கள். இதோட மைட்டாஸ் ஓவர், என்னுடைய கண்டினியூஸ் மியாசிஸ் இருக்குது. இந்த மியாசிஸை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நீங்கள் இதை 2 வாட்டி படித்தா தான் உங்களுக்கு புரியும். கொஞ்சம் பார்த்து படிங்க. தேங்க்யூ.